இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மாப்ள இந்த விடுதா மாப்ள. நிப்பாட்டியா? மாப்ள நீ வா மாப்ள. எதுக்கியா? உங்க அப்பத்தா கிட்ட வாங்கிக்கிட்டு வா. எனக்கு சோலி இருக்கு, நான் கிளம்புறேன். சொல்லு மாப்ள. நம்ம மாரிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுடா. மாரிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு? என்னடா சொல்ற? டேய் எப்படிடா? பைக்ல போயிட்டு இருக்கும்போது லாரிக்காரர் வந்து இடிச்சானா மாப்ள. சரி இரு, நான் வரேன். மாப்ள மாரிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? வண்டி எடு. வா மாப்ள. போடா. முடியும்னா முடியும்னு சொல்லுங்க. இதுல எதுக்கு தயக்கம்? நீங்க சொல்றதெல்லாம் புரியுதுமா. ஆனா எங்களுக்கு திடீர்னு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு 2 நாள் டைம் கொடுங்க, கலந்து பேசி முடிவை சொல்றோம். 2 நாளோ? ஐயோ போச்சு. ஐயோ அப்படியெல்லாம் லேட் பண்ண முடியாதுமா. நான் வேற வாக்கு கொடுத்துட்டேன். என்ன வாக்கு? அது என் பேரனுக்கு 30 நாள்ல கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன்னு என் மருமக கிட்ட சொல்லியிருக்கேன். அது தாண்டுனா சிக்கல் ஆயிடும். அதான். புரியுதுமா, நீங்க சொல்றது புரியுது. இருந்தாலும் இது எங்க வசதிக்கு அதிகமான தொகை. நாங்க 2 நாள்ல பேசி முடிவை சொல்றோம். அம்மா, இன்னும் 2 நாள் டைம் தானே கேக்குறாங்க, யோசிச்சு சொல்லட்டும். சரி, நீங்க யோசிச்சு சொல்லுங்க. எங்க எல்லாருக்கும் உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. கஷ்டமெல்லாம் தீந்து போயிடும் போ. அத்தா, என் மூத்த பொண்ணுக்கு சம்பந்தம் பார்த்திருக்கோம். ஒரு தடவை பொண்ணு பார்க்க வந்து அது பிரச்சனை ஆயிடுச்சு. அவங்களே நேர்ல வந்து மறுபடியும் சம்பந்தம் கேக்குறாங்க. இதுக்கு சம்மதம் சொல்றதா வேண்டாமான்னு எனக்கு தெரியல ஆத்தா. முடிவெடுக்க நீ யாரு? எது எப்ப நடக்கணும்னு அந்த ஆத்தா முடிவெடுப்பா. உன் பொண்ணுக்கு நல்லது செய்ய அவ முடிவு பண்ணிட்டா. இந்த கல்யாணம் நடக்கும். அத யாராலையும் மாத்த முடியாது. ஆத்தாவ மனசுல வச்சுக்கிட்டு கல்யாண வேலைய பாரு. அம்மா சரி ஆத்தா. அம்மா, போற இடத்துல பொண்ணு நல்லா வாழ்வா இல்லம்மா? எந்த பிரச்சனையும் வராது. பிரச்சனை வந்தா என்ன? மீனாட்சி அம்மா இருக்கா, கூடவே மீனாட்சி இருக்காளே. பயப்படாம கல்யாண வேலைய பாரு. போ போ. அத்தா, போ போ. அப்புறம் என்ன சுமதி? ஆத்தாவே குறி சொல்லிட்டா, கல்யாணத்தை நடத்திட வேண்டியதானே? ஆமா அமுதா, எனக்கும் அப்படிதான் தோணுது. நீ என்னமா சொல்ற? அக்காவுக்கு அந்த மாப்பிளைய ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, அவங்களுக்கு தான் கல்யாணம் ஆகணும்னு இருக்குது. அதான் திரும்ப தேடி வந்திருக்காங்க. என்ன அந்த வீட்டு கிளவிய நினைச்சாதான். மீனாட்சி, அவங்களே தானம்மா இறங்கி வந்து கேட்டாங்க. அம்மா வேற நல்லது நடக்கும்னு சொல்றாங்க. நாம எதுக்கும் பயப்பட வேண்டாம்னு நினைக்கிறேன். சரிம்மா, அக்கா சந்தோஷமா தான் இருக்க போகுது. இருப்பா, வா போலாங்க்கா. விடுத்தேன்னு வேற நல்ல மாப்பிளையா வலை வீசி தேடி புடிச்சிடலாம். ஆனா அந்த மாப்பிள்ளை மட்டும் வேணாம். ஐயோ, என்ன நான் சொல்றது சரிதானே? இங்க பாரு. அழுகுறியா? இங்க பாருமா, அழாதமா. ஒண்ணும் இல்ல, அழாத. என் புள்ள, யோ, உனக்கு எல்லாமே விளையாட்டா போச்சு. போ, தள்ளி நில்லு, போ. நான் சும்மா விளையாண்டமா. இவதான் சாக்லேட் கழுவுற குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்கா. நீ வேற. அம்மா நீ சொல்லு, உண்மை சொல்லுமா. தேனு, எல்லாம் நல்ல விஷயம்தான் கண்ணு. உன் கல்யாணத்தை நடத்தலான்னு அந்த அம்மாவே வந்து உத்தரவு கொடுத்துட்டா. ஆமா ஆமா தேனு,
ஆத்தாவோட முழு ஆசீர்வாதமும் உனக்கு இருக்கு. தாராளமா இந்த கல்யாணத்தை பண்ண சொல்லிட்டாங்க. பொண்ணு போற இடத்துல நல்லா இருப்பான்னு சொல்லிட்டாங்க. இந்த மீனாட்சி சும்மா உன்கிட்ட உரண்டு எழுத்துக்கிட்டு இருக்கா. எல்லாம் இந்த போடு பொண்ணால. அவளை. என்ன தேனு பயந்துட்டியா? அழ வச்சு பாக்குறல சொன்னா கேளு. இப்படி பண்றா. நிறுத்துங்க உங்க விளையாட. ஐயோ என்ன ஐயோ போடாதீங்க. சுமதி, இதுக்கப்புறம் தான் தலைக்கு மேல வேலை இருக்கு. கல்யாணத்தை வேற 1 மாசத்துக்குள்ள செய்யணும்ன்றாங்க. சமாளிச்சிடலாமா? கல்யாணத்தை சின்னதா பண்ணா போதும்னு சொன்னாங்கல்ல. நம்ம குலதெய்வ கோவில் மண்டபத்திலேயே செஞ்சா எப்படி? சரிதான், ஆனாலும் செலவுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா இருக்கு. நான் வேலை செய்யற பேங்க்ல லோன் கேட்கலான்னு இருக்கேன். நாளைக்கு போனதும் கேட்டுடுறேன். ம்? சரி, காஃபி போட்டு கொடுக்குறேன் வா. உங்க அண்ணனுக்கு இப்பதான் காலாவதியான நேரத்துல கல்யாண பேச்சு எடுத்திருக்காங்க. உனக்கெல்லாம் எப்பயா பேசுவாங்க? ஏய் சும்மா இரு பாவா, மாப்பிள்ளைக்கெல்லாம் வீட்டுல பார்க்க மாட்டாங்க, புளூக்ல நடந்தாதான் உண்டு. அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க பிள்ளைங்களாம் வீடு படிப்பு வேலை இருந்தாதான் ஓகே சொல்றாங்க. மாப்பிள்ளைக்கு எல்லாம் அது சரி. ஏண்டா படிக்காட்டின்னு நல்லா மனசை பாக்குற பொண்ணுங்க இருக்கத்தானே செய்யறாங்க. ஆமா, மாப்பிள்ளை மனசை பார்த்துதான் தெப்பக்குளம் ஃபுல்லா பிள்ளைங்க நிக்கிறாங்க. மாப்பிள்ளை அத ஒரு நாள் பார்க்கத்தானே போற, கியூ கட்டி நிப்பாங்க. ஏ மாப்பிள, இது யாத்தியா போனு? எனக்காகவே யாரோ போன் வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த மாசம் கடன் நல்லா கட்டிட வேண்டியதான். கொண்டா. ஏய் டேய் இங்க இருங்க, மாப்பிள்ளைங்களா யாருன்னு பாத்தீங்களா? ஏய் மாப்பிள்ளை, இந்த பிள்ளையா அந்த கோயில கூட மாலை போட்டியே? ஆமாயா, அவளேதாயா. ஆனா மாப்பிள பாத்தியா, அந்த புள்ள நம்ம லைன்லயே கிராஸ் பண்ணுதியா. ஏ பாவா, என் லைன்லயா? ஏய் அததாயா சொல்ல வந்த. நமக்கெல்லாம் ஆள் இருக்குது, அம்சவள்ளி தெரியும்ல. நம்ம விட்டாலும் தெய்வம் விடாது போல இருக்க. ஒருவேளை பூர்வ ஜென்ம உறவா இருக்குமோ? தொடர்பு பண்ணிடுவ போலிய போங்க. ஆ? என்ன சாப்பிடுறீங்கன்னு என்ன கேட்டேன். இருக்கு? சாப்பிட எல்லாம் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? கடன் இருக்கா? கடன்லாம் இல்ல, சாப்பாடு தான் இருக்கு. பாக்கெட்டே இல்லையே. மாப்பிள்ள ஏதாவது சொல்லி விடியா? மாப்பிள எது சொன்னா நல்லா இருக்கீங்க? ஐயா உனக்கு எது ஓகேனாலும் எனக்கு ஓகே தான். நம்ம சாப்பிட்டு தானேயா பழக்கம், ஆர்டர் பண்ணி பழக்கம் இல்லையே. ஏய் மாப்பிள்ள, நீ தான் செலக்ஷன் பண்ணுவிய, சொல்லியா? ஆக மொத்தத்துல பில்லு நம்ம தான் கட்டணும் போல. சமாளிப்போம். ஒரு டீ 1/3. சிஷ்யா, சீனி தூக்கலாம், டிகாஷன் கம்மியா, பால் கம்மியா, ஆனா டீ அதிகமா இருக்கணும். பாக்குறதுக்கு 1/3 மாதிரி இருக்க கூடாதியா? ஏய் இன்னும் இருக்கியா? எங்கயா போயிட்ட? புதுசு போல வீடு பார்த்துப்போம்.